வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவுகளில் கீரைகளில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கீரைக்கும் என்னென்ன மருத்துவன்மைகள் இருக்குது அப்படின்னு தனித்தனியாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கீரைகளை பற்றின பொதுவான ஒரு சில விஷயத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. கீரைகளை வந்து எப்போதுமே நீங்கள் சமைத்து உண்ணும் போது அந்த கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இப்போ தான் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற அந்த மாதிரி கீரையாக தான் இருக்கணும். ரொம்ப நாளாக வச்சு பயன்படுத்தக்கூடிய கீரையாக இருக்கக்கூடாது. கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா அந்த கீரையை வந்து சுத்தமாக கழுவணும். அதில் நிறைய வந்து மண் இருந்திருக்கும். அதே போல் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை கூட அடிச்சிருப்பாங்க. அதனால கல் உப்பு கலந்த நீரில் கொஞ்ச நேரம் நீங்க கீரையை அலசுறது நல்லதுங்க. அதே போல கீரையை நீங்க சமைக்கும் போது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்க கூடாது. நீண்ட நேரமும் கீரைகளை வந்து சமைக்க கூடாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து வீணாகிடும். கீரையை வந்து குக்கர்ல வைக்க சமைக்கிறது இதெல்லாம் தவிர்த்துருங்க. கீரையை நீங்க லேசாகி வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். என்னென்ன கீரைகளில் என்னென்ன மருத்துவன்மைகள் இருக்கு வாங்க விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போடலாம். பசலைக்கீரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பசலைக்கீரை வந்து மிக எளிதாகவே நமக்கு வந்து கிடைக்குங்க. அதனால் வீடுகளில் தொட்டியில் வச்சு கூட வளர்க்கலாம். ஸோ இப்போ இந்த பசலைக்கீரையில் பார்த்தீங்கன்னா நீர் சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் இருக்குங்க. இந்த பசலைக்கீரையை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய ரத்தத்தில் அந்த ரத்த சிகப்பணு இருக்கு பார்த்தீங்களா, அதை கரெக்டான லெவலில் கொண்டு வந்து ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை வந்து அதிகரிக்கக்கூடிய சக்தி பசலைக்கீரைக்கு இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், அவங்களுக்கு அப்புறம் இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் அதை வந்து நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் பசலைக்கீரை வந்து ஹெல்ப் பண்ணும். பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி இதயத்துக்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு கொண்டு சேர்த்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். எனவே பசலைக்கீரை வந்து எளிதாகவே கிடைக்குதுன்றதால நீங்கள் அதன் மேலே கவனம் செலுத்தாமல் இருக்காதீங்க. தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவை பசலைக்கீரையும் எடுத்துக்கொண்டு நலம் பெற ஆரம்பிங்க. மணத்தக்காளி கீரை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்களும் அதிகமாக இருக்கு. மணத்தக்காளி கீரையை உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம், வாய்ப்புண், குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். சிறுநீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக உருவாவதை உங்களுக்கு இந்த கீரை வந்து தடுக்குங்க. ஸோ அப்போ மணத்தக்காளி கீரை வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து குறிப்பாக அந்த உடல் சூட்டையுமே மணத்தக்காளி கீரை உங்களுக்கு வந்து தடுத்துருங்க. அது உடல் சூடை சரி பண்ணிடும். கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள்லாம் அடிக்கடி இந்த மணத்தக்காளி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்து இருக்காது. கருத்தரிக்கக்கூடிய ஈஸியாக வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. புதினா கீரை நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்குங்க. புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் புதினாவில் நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. புதினாவில் வந்து மென்தால் பண்புகளும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்கு. இது நரம்பு செல்களை தூண்டி புத்துணர்ச்சியை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இருமல், ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும், வயிற்று வலி, ஜீரண கோளாறு உள்ளிட்டவைகளுக்கும், குறிப்பாக வந்து மாதவிடாய் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கும், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை எரிக்கக்கூடிய தன்மைக்கும் எரிக்கக்கூடியதற்குமே புதினாவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நன்மைகள் வந்து இருக்குது. ஸோ புதினாவை அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது வாரத்தை ஒரு தடவை எடுத்துக்கொள்ளும் போது வெறும் அந்த வாசனைக்காக பயன்படுத்திட்டு நீங்கள் தூக்கி எரிஞ்சிடாதீங்க. உணவுகளோடு சேர்த்து சாப்பிடுங்க. நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருங்க. கருவேப்பிலை கீரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கருவேப்பிலை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஆனால் அது வந்து ஒரு கீரை அப்படின்ற வகைகள் வந்து கீரை வகையை தான் சேர்ந்தது அப்படின்ற விஷயம் வந்து பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த கருவேப்பிலையை வெறும் வாசனைக்காக உணவுகளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது கூட தூக்கி எரிஞ்சிடாதீங்க. இதில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்து மென்று விழுங்கி சாப்பிட்றணுங்க. கருவேப்பிலை இரும்பு சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. கருவேப்பிலை பொடியாகவோ துவையலாகவோ சமையலில் எப்படியாவது செஞ்சு தொடர்ச்சியாக நீங்கள் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை குறைச்சி ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை வந்து அதிகப்படுத்திக்கலாம் ரத்தத்தில். அதே போல் கண் பார்வை திறனை கருவேப்பிலை உங்களுக்கு அதிகரிக்கும். கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். குமட்டல் மற்றும் வாந்தி, அப்புறம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையுமே கருவேப்பிலை உங்களுக்கு வந்து தீர்க்குங்க. தலைமுடியையும் அடர்த்தியாக கருகருவென்று உங்களுக்கு கருவேப்பிலை வளர வைக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் கருவேப்பிலை அதுக்கு உணவுகளை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு அப்புறம் விட்டுறக்கூடாது. முருங்கைக்கீரையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டாலுமே நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. முருங்கைக்கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை தான் இந்த முருங்கைக்கீரை. எளிமையாக சொல்லப்போனால் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய அற்புத கீரையாக முருங்கைக்கீரை இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. முருங்கை
முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி அந்த உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இரும்பு சத்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோயை வந்து உங்களுக்கு குறைச்சி ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை வந்து அதிகரிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கட்டுப்படுத்துங்க. ஸோ அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளுமோ சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். அதே போல் உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கக்கூடிய தன்மை முருங்கைக்கீரைக்கு இருக்குது. அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளுமோ சரி பண்ணிக்கலாம். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுமே முருங்கைக்கீரை உங்களுக்கு வந்து சரி பண்ணிடுங்க. ஸோ இந்த அத்தனை நன்மைகளையும் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னா முருங்கைக்கீரையை தொடர்ந்து நீங்கள் உணவுகளை சேர்த்துட்டு இருக்க வேண்டியது அவசியம். பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைந்திருக்குங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் 3 வகைகள் இருக்குது. வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகளை பொன்னாங்கண்ணி கீரை சரி பண்ணிடும். கண் பார்வை மங்குதல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை பொன்னாங்கண்ணி கீரையை சரி செஞ்சு கண் பார்வையுமே உங்களுக்கு வந்து கூர்மையாக்கும். அதோட உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை பொன்னாங்கண்ணி கீரை குறைத்து உடல் எடையுமே கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ பொன்னாங்கண்ணி கீரையும் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு பழக்கப்படுத்திக்கோங்க. பாலைக்கீரையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. பாலைக்கீரை வந்து நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான். அதனாலே அதனுடைய மகத்துவம் குறித்து மருத்துவ நன்மைகள் குறித்து பல பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பாலைக்கீரை ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அதில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரையாக பாலைக்கீரை இருக்குது. மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது. பாலைக்கீரையை நீங்கள் ஸ்மூத்தியாக சாலட்டுகளில் தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளை கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. இந்த பாலைக்கீரையில் விட்டமின் கே, காப்பர், ஜிங்கு, பொட்டாசியம், மெக்னீசியம் உள்ளிட்ட சத்துக்கள் இருந்திருக்கு. இப்போ இந்த பாலைக்கீரையை மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல செய்து எடுத்துக்கொண்டு வரும்போது வயிற்று உப்புசம் உள்ளிட்ட பிரச்சனைகளை கூட நீங்கள் வந்து குறைக்கலாம். அதனால் பாலைக்கீரை உணவுகளில் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் கீரையை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். வித்தியாசமான நன்மைகள் கிடைக்கும். ஏன்னா முடக்கத்தான் கீரை அப்படின்ற அந்த பேரே ஒரு வித்தியாசமான பேர் தான். முடக்கத்தான் கீரை வந்து எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கக்கூடிய அற்புதங்களை செய்யும். அதனால தான் இதுக்கு பேரே முடக்கு அறுத்தான் கீரை. முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்யறதால தான் இந்த பேர் முடக்கத்தான் கீரை அப்படின்னு இருக்கு. பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்க முடக்கத்தான் கீரை எடுத்துக்கலாம். நெய்யில வதக்கியோ அல்லது அரைத்து தோசை மாவுல கலந்தோ முடக்கத்தான் கீரை எடுத்துக்கொண்டு வரும்போது மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளை குறைக்கலாம். ஸோ இப்போ இந்த முடக்கத்தான் கீரையெல்லாம் ரொம்ப முடக்கத்தான் கீரையை வச்சு செய்யக்கூடிய அந்த முடக்கத்தான் கீரை தோசை அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஃபேமஸ்ங்க. அது வந்து இந்த முடக்கத்தான் கீரை தோசையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இருக்காது. டேஸ்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பாப்புலர். இது வந்து வெந்தய கீரையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே நிறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. வெந்தய விதைகளை எடுக்கும்போது உங்களுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அது எல்லாமே நீங்கள் வெந்தய கீரையை சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து நடக்கும். வெந்தய கீரை ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலையுமே குறைக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை உங்களுக்கு வந்து தூண்டும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு வெந்தய கீரையில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மலச்சிக்கல் ஏற்படாமலும் உங்களுக்கு வந்து முன்னாடியே தடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கொள்வது போலவே வெந்தய கீரையும் தொடர்ந்து எடுத்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை. சிறுகீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. சிறுகீரை வந்து அற்புதங்கள் கொட்டிக்கு எடுக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம். சிறுகீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி ஆகிய விட்டமின்களும் இரும்புச்சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் அதிகமாக இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறுகீரை தீர்க்கும். தொடர்ந்து சிறுகீரை உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக கண்புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்பட தடுத்துக்கலாம். எலும்பு மற்றும் நரம்புகளை வலிமையாக்குவதோடு இதய ஆரோக்கியத்தையுமே நீங்கள் வந்து மேம்படுத்திக் கொள்ளலாங்க. ஸோ இந்த கீரைகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஒரு கீரை அப்படின்ற விதத்தில் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. நலமாக இருக்கலாம். ஏன்னா இந்த கீரைகள் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள். இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கும் போது நிறைய மருத்துவமைகளை நம்ம பெற முடியும். தொடர்ந்து கீரைகளை வாரத்தில் சுழற்சி அடிப்பில் எடுத்துக்கொண்டு நலம் பெற பாருங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.